ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைவ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்பு சுற்றளவு சிறுசாக உள்ளவங்களுக்கு எப்படி நம்ம டாட் பிடிக்கிறது, அந்த மெயின் டாட் பிடிக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். மற்றவங்களுக்கு போல் நார்மலாக இவங்களுக்கும் டாட் பிடிச்சோம்னா இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி முன்பக்கம் தூக்கிட்டு சுருக்கமாக இருக்கும். என்னதான் நம்ம சேரீ போட்டு மறைச்சாலும் அது வந்து சரி வராது. அதற்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை சுற்றிலும் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் சேர்ந்தவாறு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக்கால் இது மாதிரி வீடியோக்கள் தேவைப்படுறவங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. எனக்கும் ரொம்பவே ஆர்வமாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் 2 பக்கமுமே மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்தாவாறு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த மெயின் கிளாத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். லைனிங் கிளாத் தான் கரெக்டான அளவு கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து 2 பக்கம் சரிசமமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக 37 இன்ச் அளவுடைய ப்ளவுஸு. இவங்களுக்கு வந்து மார்பு சுற்றளவு ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டாட் வந்து எல்லோரும் எடுக்கிற மாதிரி நார்மலாக எடுத்தோம்னா இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், பொசுன் பலூன் மாதிரி இருக்கும், இல்லை சுருக்கடிக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம உடலோடு ஒட்டியிருக்கோன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஹூக் பீஸ்க்கு 1/4 இன்ச் விட்டுட்டு டாட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத மார்க்கிங் பண்ணிவிட்டு மொத்தமாகவே இந்த டாட்டுக்கு நான் 1 இன்ச்சு தான் ஃபோல்டு பண்ணி மடித்து அடித்தா 1/2 இன்ச்சு தான் வரும். அந்த அளவுக்கு தான் நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 37 இன்ச் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம நார்மலாக ஃபோல்டிங் பண்ணி அந்த டாட்டை ஃபோல்டிங் பண்ணி 1 இன்ச் வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப மார்பு சுற்றளவு சின்னதாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு மொத்தமாகவே நான் 1 இன்ச் எடுத்து அதை 1/2 இன்ச்சாக ஃபோல்டிங் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி டாட்டு தான். ஹைட் வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதாவது 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஒவ்வொரு டாட்டுக்கும் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஹூக் பக்கம் வர்ற டாட்டும் அந்த கார்னர் மெயின் டாட்டினுடைய கார்னர் எங்கே வருதோ அதுக்கு நேராக இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லாமல் 1/4 இன்ச் கேப்லேயே அந்த ஹூக் பக்கம் வர டாட்டு ஆம்பிள் டாட்டையும் இது பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டும் இந்த மாதிரி சரி பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து போட முயற்சி பண்ணுறேன். நான் எந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு வீடியோ பிக் எடுத்து போடுறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஆம்ஹோல் டாட்டும் பிடிச்சாச்சு. 1/4 இன்ச்சுக்கு மேலே நான் பிடிக்கலை. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நமக்கு கப் ஷேப் வந்து இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே பட்டி வச்சு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நான் காமிச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.